நான் வந்து ஒரு பேக்கரியில எப்பவுமே வந்து முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிடுவேன். எஸ் அந்த பேக்கரியில வந்துட்டு ஒரு முட்டை சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா என் உள்ளங்கை அளவு இருக்கும். அதோட பிரைஸ் வந்து ரூ. 20. நான் ரெகுலரா சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ 1 ஆர் 2 டேஸ்க்கு முன்னாடி நான் அதே கடைய விசிட் பண்ணி நான் சாப்பிட்டேன். பட் அப்போ நான் பார்த்தா பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா, அந்த எக் பப்ஸோட சைஸ் கிட்டத்தட்ட என் உள்ளங்கையில இருந்து கிட்டத்தட்ட இவ்ளோண்டு. லிட்டரலா சொல்லப்போனோம் அப்படின்னா, அந்த குழி இருக்கும் தெரியுமா? நம்ம கைக்குள்ள அந்த அளவுக்கு சின்னதா வந்து இருந்துச்சு. பட் அதே ரூ. 20 தான் பிரைஸ் சரிங்களா? பட் நான் கடைக்காரர் எதுவும் கேட்கல. அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஷாப்பிங் பண்ண போனேன். அங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரிட்டானியாவோட கண்ணு மூக்கு பிஸ்கட் இருக்கும் தெரியுமா? அது எப்பவுமே ரூ. 10க்கு 5 பிஸ்கட் குடுப்பாங்க. ஆனா பிரிச்சு பார்த்தா 4 தான் இருந்துச்சு. லிட்டில் ஹார்ட்ஸ் இருக்குல்ல, அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருந்தது. மில்க் பிக்கிஸ் இருக்குல்ல, அதோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. சோ அப்படி என்னதான் நடந்துட்டு இருக்கு? கிட்டத்தட்ட எல்லாருமே சைஸ் வந்து ரெடியூஸ் பண்றாங்க. பட் காஸ்ட்ல எந்த பெரிய மாற்றமும் கிடையாது. நான் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு கொஞ்சம் நெட்ல ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்பதான் தெரிஞ்சது. இதுக்கு காரணம் வந்து இன்ஃப்ளேஷன். அதாவது பணம் வீக்கம்னு சொல்லிட்டு. நான் சொல்றது கொஞ்சம் சீரியஸ் இஷ்யூ தான். என்னதான் நான் வந்து ஒரு முட்டை பப்ஸ வச்சு கொஞ்சம் ஜாலியா கொண்டு போனாலும், ரியாலிட்டி ஹிட்ஸ் ஹார்ட் சரிங்களா? சோ இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா இன்ஃப்ளேஷன் என்னன்னு சொல்லிக் குடுத்துறேன். அது மட்டும் இல்லாம 5 வகையான இன்ஃப்ளேஷன் இருக்கு. அந்த முட்டை பப்ஸோட சைஸ் கம்மி ஆவறதுக்கு. இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2 டிஸ்க்ளைமர் தான். நம்பர் 1 இந்த வீடியோ கம்ப்ளீட் எஜுகேஷன் பர்ப்பஸா இருக்கிறதுனால, நீங்க எடுக்க போற முடிவுகளுக்கு நீங்க தான் உத்தரவாதமா இருக்கணும். 2வது யூடியூப்ல வீடியோ போட்டு பணம் சம்பாதிக்கிற எத்தனையோ பேர் மாதிரி நானும் ஒருத்தன் தான். சோ இதே மைண்ட் செட்டோட, இதே மோட்டிவோட வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். சோ முட்டை பப்ஸோட சைஸ் சுருங்கினதுக்கு ரீசன் தெரியணும் அப்படின்னா, முதல்ல உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்ஃப்ளேஷனோட தமிழாக்கம்னு பாத்தீங்க அப்படின்னா பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்ல இருக்கும் இந்த அதிகமா சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ பணவீக்கம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு பொருளை இன்னைக்கு குடுத்து வாங்குற விலையில நாளைக்கு வாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளோட சொல்றேன். நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லுவாங்க தெரியுமா? நான்லாம் அந்த காலத்துல ரூ. 1க்கு 10 சாக்லேட் வாங்குவேன். ஆனா இப்போலாம் நம்மளால ரூ. 1க்கு 1 சாக்லேட் தான் வாங்க முடியுது. சோ அப்ப நடுவுல இருந்த 9 சாக்லேட் எங்க? சோ அதுதான் வந்துட்டு பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ்ல அழகா டிக்ரீஸ் இன் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாங்கும் திறன் சக்தி குறைதல். இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் என்னன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ டிக்ரீஸ் இன் பர்ச்சேசிங் பவர் அப்படின்னாலும் தெரிஞ்சிச்சு சரிங்களா? சோ இந்த இன்ஃப்ளேஷன் நடக்கிறதுக்கு 5 வகைகள் இருக்கு. இல்ல 5 காரணங்கள் இருக்கு. சோ ஒவ்வொண்ணா நான் சொல்றேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். என்னைக்கு டிமாண்டை விட சப்ளை கம்மியாகுதோ அந்த இடத்துல இந்த மாதிரியான இன்ஃப்ளேஷன் நடக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் கம்பெனி ஒரு கார் தயாரிச்சு ரிலீஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். அது விலை கம்மியாவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். ஃபீச்சர் ஓவர்லோடாவும் இருக்கலாம், இல்ல அண்டர் ரேட்டடாகவும் இருக்கலாம். சோ எப்படியோ ஒரு பட்சத்துல மக்கள் மனசுல இடம் பிடிக்குதுன்ற பட்சத்துல மக்கள் எல்லாருமே அதுல வந்து குவிவாங்க. இது எனக்கு வேணும், அது வேணும்னு சொல்லிட்டு நிறைய நிறைய புக்கிங்ஸ் வந்து ஓடும். பட் லாஜிக்கலி நடக்கணும். கம்பெனி வந்து ப்ரொடக்ஷன் அதிகமாக்கணும் சரிங்களா? இப்போ கார் தயாரிக்கணும் நம்மளுக்கு என்ன தேவைப்படும்? ஸ்டீல் தேவைப்படும். அதுக்கப்புறம் உள்ள எலக்ட்ரானிக்ஸ்க்கு ஒயர் தேவைப்படும். அப்புறம் அந்த ஒயர்லாம் உடனே கனெக்ட் பண்றதுக்கு ஒரு மதர் போர்ட் தேவைப்படும். அதுக்கு வந்து சிலிக்கான் தேவைப்படும். சோ இதுல ஏதாவது ஒரு விஷயம் தட்டுப்பாடு ஏற்பட்டாலோ, இல்ல குறைபாடு ஏற்பட்டாலோ பிரைஸ் வந்து பயங்கரமா ஷூட் அப் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 100 கார் தான் தயாரிக்க முடியுன்ற பட்சத்துல மக்களோட டிமாண்டுக்கு இணங்க 1000 கார் தயாரிக்கணும் அப்படின்னா, சோ நம்ம கிட்ட இருக்க தாது பொருட்கள் பத்தாது. சோ நம்ம வெளியில இருந்து அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். சோ அவுட் சோர்ஸ் பண்றதுனால ஏற்றுமதி இறக்குமதி செலவு அதிகமாகும். பிசினஸ் ஸ்டைல்ல ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை வந்து ஏத்தி விட்டுரும். சோ எந்த இடத்துல டிமாண்ட் அதிகமா இருந்து அந்த டிமாண்டை பூர்த்திப்படுத்த முடியாத அளவுக்கு சப்ளை இருக்கோ அந்த இடத்துல டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்டிகுலர் இன்ஃப்ளேஷன் நடக்கும். சோ இந்த மாதிரி டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் நடக்கிறது நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். நம்பர் 1 ஒரு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கு சோஷியல் மீடியா பண்ற ஹைப்பா இருக்கலாம். அப்படி இல்ல ஒரு காம்படிஷன் கம்பெனி அதிகமா விலை வச்சு ஒரு கார் விற்கிற இடத்துல அதுக்கு நிகரான ஃபீச்சர்ஸோட இங்க கார் விட்டாங்க அப்படின்னாலும் நடக்கும். இது கார் பிசினஸ் இல்ல, வேற எந்த பிசினஸா இருந்தாலும் டிமாண்டுக்கு ஈக்குவலான சப்ளை இல்ல அப்படின்னா இங்க டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் நடக்கும். பிரைஸும் வந்து ஷூட் ஆகும் சரிங்களா? சோ இதனால பணத்தை மதிப்பு இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். 2வது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் எங்க நடக்கும் அப்படின்னா கஸ்டமர் சைட்ல வந்து நடக்கும். இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் தாது பொருட்கள் அதாவது ரா மெட்டீரியலோட விலை வந்து ஏறுது அப்படின்னா சோ அதை ப்ரொடக்ஷன் பண்றதுக்கான காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் சொன்ன முட்டை பப்ஸை வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேக்கரிக்காரரு 1 கிலோ மைதாவுக்கு 10 முட்டை பப்ஸ் செய்ய முடியும் அப்படின்னா சோ இப்போ 1 கிலோ மைதா மாவோட விலை ரூ. 10. சோ அதை வச்சு முட்டை பப்ஸ் செய்யறதுனால ஒரு முட்டை பப்ஸோட ரேட் வந்து ரூ. 20 வச்சுக்கலாம். சோ அதுக்கு லேபர் காஸ்ட் ரூ. 3 வச்சுக்கலாம். அதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ரூ. 3 வச்சுக்கலாம். சோ ரூ. 6 வந்து லேபர் அண்ட் மிஷினரிக்கு வந்து ஆயிடுது. சோ இங்க வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரூ. 14 நம்மளுக்கு லாபமா கிடைக்குது. ஓகேங்களா? சோ இப்போ வந்து மைதாக்கு தட்டுப்பாடு இருக்குன்ற பட்சத்துல இப்போ வந்துட்டு 1 கிலோ மைதா ரூ. 20 விற்குதுன்னு வச்சுப்போம். சோ இப்போ அந்த பேக்கரிக்காரரால 1 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல இப்போ 1/2 கிலோ வாங்க முடியும். சோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 5 பப்ஸ் தான் செய்ய முடியுது. இப்போ வந்து பிரைஸ் வந்து ஷூட் அப் ஆயிருக்குதுன்றதுனால லேபரோட காஸ்ட்டும் அதிகமாகும். நீங்க யோசிக்கலாம் எப்படி லேபரோட காஸ்ட் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப எசென்ஷியலான ஒரு ஐட்டம் விலை ரொம்ப அதிகமா இருக்குன்ற பட்சத்துல சோ ரொம்ப லாங் டேர்மா அதே விலையில இருக்குது அப்படின்னா சோ அது சுத்தி இருக்க பொருளாதாரம் பாதிக்கப்படும். சோ சுத்தி இருக்க பொருளாதாரம் பாதிக்கப்படுறப்போ நம்மள மாதிரி எல்லா மக்களும் பாதிக்கப்படுவாங்க. சோ மக்கள்ல ஒருத்தன் தான் தொழிலாளி. சோ அவனும் பாதிக்கப்படுவான். சோ அவங்க என்ன பண்ணுவாரு அப்படின்னா இந்த இடத்துல வந்து அதிகமா டிமாண்ட் பண்ணுவாரு. ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி பொருட்கள் விலை ஏறி போச்சு, நான் இன்னும் எப்படி இதே காசுக்கு முட்டை பப்ஸ் செய்யறதுன்னு சொல்லிட்டு அவர் டிமாண்ட் ஏத்தி விட்டுருவாரு. இப்போ அந்த பேக்கரி கடைக்காரர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா 1/2 கிலோ மைதா மாவு வாங்கி
அதுலயே வந்து 10 எக்ஸ்போ செய்ய வந்து ட்ரை பண்ணுவாரு. ஏன்னா நிறைய வந்து பிசினஸ் ஓரியன்டட் இருக்கு. ஏன்னா நம்மளோட மக்கள் அதிருப்தி ஆயிடுவாங்க. ஏன்னா நான் இவ்வளோ நேத்து வரைக்கும் இந்த ரேட்ல வாங்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு ஏறிச்சுன்னு சொல்லிட்டு ஸோ வாங்காம போயிடுவாங்க. ஓகே, இப்போ அதே இடத்துல 10 மூட்டை சைஸ் சுருக்கி செய்யறதுனால ஸோ இப்போ அதே இடத்துல லேபரோட காஸ்ட் ₹5 ஆகும். மிஷினரியோட காஸ்ட் ₹4 மாத்துவாங்க. மிஷினரி இயங்கணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஸோ இந்த லாபத்துல அவங்களால எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியாது. ஸோ இதுல வந்து ₹1 ஏற்றி வித்துருவாங்க. இப்போ வந்து ஒரு எக் பஃப் செய்யறதுக்கு ₹9 செலவாகுது. அப்போ ₹20 சேல் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல லாபம் ₹11. அதாவது போன லாபத்தோட கம்பேர் பண்றப்போ ₹3 வந்து கம்மியா தான் கொடுக்க முடியுது. ஸோ எனிஹவ் அவங்க வந்து இன்ஃபிளேஷன் பீட் பண்றதுக்காகவும் ஸோ மக்களோட அதிருப்தியை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற ஒரு சைக்காலஜிக்கல் கேம் ஆடுறதுக்காக இந்த இன்ஃபிளேஷனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ரிசல்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா பேக்கரி கடைக்காரர் லாஸ் தான். பட் ஸ்டில் மக்களோட அதிருப்தி காரணமாக யாரும் டிசப்பாயிண்ட் ஆகக்கூடாது, பட் பிசினஸ் ப்ரொலாங்கா போகணும் அப்படின்றதுக்காக இந்த டேமேஜ் அவர் மேல எடுத்துக்கிட்டு ஸோ ₹3 கம்மி பண்ணி ₹11 வித்துருவாங்க. எல்லா கடைக்காரங்களும் இதே பண்ண மாட்டாங்க. சில பேக்கரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கூட ₹5 வித்துருவோம், பட் சைஸ் வந்து கம்மி பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபிளேஷனை பீட் பண்றதுக்காக ₹25 சொல்லி வித்துருவாங்க. இப்போ டேலி பண்ணி பார்க்கும்போது அதே ₹14 15 நம்ம லாபமாவே கிடைச்சிருது. கன்சியூமரா இருக்கீங்க, நீங்க கடைக்கு போய் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா சைஸே ரெடியூஸ் ஆயிருக்கு, பட் ஆனா விலை அதே ரேட்ல தான் இருக்கு. இன்னொரு இடத்துல விலை அதிகமா இருக்கு, ஆனா எனக்கு பழைய சைஸே திருப்பி கிடைக்குது அப்படின்னா இந்த காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் தான் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. மூணாவது ரீசன் மானிட்டரி பாலிசி. எஸ், மானிட்டரி பாலிசினா இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க்ல ஒன்னா கூடி ஆர்பிஐ கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இந்தியாவில் பணப்புழக்கம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே போகுது, இதை நம்ம வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை அதிகமா அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பணத்தை மதிப்பு இழந்துரும். நீங்க கேட்கலாம், பணம் அதிகமா அச்சடிச்சா பணத்தோட மதிப்பு தானே ஏறணும், எப்படி இறங்கும் கேட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான ஒரு மோசமான ஸ்ட்ராட்டஜியை தான் ஹங்கேரி, சோமாரியா, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜிம்பாப்வே போன்ற நாடுகள் கையாண்டுச்சு. பட் எந்த ரிசல்ட் ஆச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட பணம் தன் மதிப்பை வந்து முழுக்கவே இழந்து போச்சு. நான் முன்னமே சொன்ன மாதிரி தான், டிமாண்ட் எங்க இருக்கோ சப்ளை அங்க இருக்கணும். இங்க ஏதாவது ஒரு மிஸ்மேட்ச் ஆனா கூட அங்க கரப்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ வாங்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, பட் விற்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னா அந்த காசு இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அக்கார்டிங் டு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்சி உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ள என்னென்ன காசு வருதோ அது பேர் வந்து கிரெடிட். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து எதுல வெளில போகுதோ அது டெபிட். சரிங்களா? ஸோ இந்த வர்த்தகம் எங்கெல்லாம் தடப்படுதோ அங்கெல்லாம் வந்து கரப்ஷன் இல்லைன்னா இன்ஃபிளேஷன் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பட் இந்தியாவில் என்னதான் வந்து கரப்ஷன் அதிகமா இருந்தாலும் பட் ஸ்டில் நம்ம ஆர்பிஐ வந்து அழகா ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஆர்பிஐ வந்து ரொம்பவே ஹேண்ட்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் இன்ஃபிளேஷன் நடக்கிறது ரேர் தான். ஆன் த 2024 ஆன் த பாயிண்ட்ல இப்போதைக்கு அந்த மாதிரி இன்ஃபிளேஷன் கிடையாது, ஆல்மோஸ்ட் நில்ல இருந்துட்டு இருக்கு. பட் ஃபியூச்சர்ல நம்ம இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இப்படி ஒரு இன்ஃபிளேஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. நாலாவது எக்ஸ்சேஞ்ச் ரேட். எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்ஃபிளேஷன் தான் மிகப்பெரிய இன்ஃபிளேஷன் நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது. என்னன்னா அந்நிய செலவாணி இருக்கு தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டாலரோட விலை ₹80 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம், ₹80 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்க தான் வந்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எந்த அளவுக்கு அந்நிய செலவாளி வந்து ஏறுதோ அந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கிட்ட எலக்ட்ரானிக்ஸ் எதுவும் பெருசா கிடையாது, மொபைல் போன்ஸ் எதுவும் கிடையாது. நம்ம என்ன பண்றோம்னா சைனால இருந்து எக்ஸ்போர்ட் தான் நம்ம வந்து பண்றோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி பொருட்களை வாங்குறப்போ நம்ம அவங்க பணத்துக்கு நிகரான காசையும் அந்த பணத்துக்கு நிகரான டாக்ஸையும் கொடுத்து தான் வாங்கணும். ஸோ இந்தியா என்னதான் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியா இருந்தாலும் மேல நாடுகளுக்கு ஈக்குவலான கரன்சி நம்மளுக்கு இல்லை. நம்மளை மேம்படுத்துற பொருட்கள் வச்சிருக்க மற்ற நாடுகளை விட நம்ம கரன்சி லோவா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்நிய செலவாளியோட வேலை அதிகமாயிட்டு இருக்கிறதுனால நம்மளோட இன்ஃபிளேஷன் ரேட் வந்து பயங்கரமா வந்து அதிகமாகிக்கிட்டே போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்கன் டாலர் வந்துட்டு ஒரு ₹5 ஏறுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இங்க விலைவாசியும் ஏறும், முக்கியமா தங்க விலை ஏறும். எப்பப்பெல்லாம் அமெரிக்கன் டாலர் ஏறுதோ அப்போ தங்க விலை சேர்ந்து ஏறும். ஏன்னா அமெரிக்கா தான் நம்மளோட கோல்டை முழுக்க கண்ட்ரோல் பண்ற ஒரு கவர்மெண்ட் மாதிரி. ஸோ எப்பப்பெல்லாம் வந்து அந்நிய செலவாளி அதிகமாகுதோ ஸோ இன்ஃபிளேஷன் ரேட்டும் வந்து ஏறும். ஸோ எக்ஸ்சேஞ்ச் ரேட் இன்ஃபிளேஷன், அதாவது அந்நிய செலவாளியால பணவீக்கம் ஏற்படுத்த தெரியுமா, அதனாலையும் ஒரு இன்ஃபிளேஷன் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அஞ்சாவது எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்ஃபிளேஷன், அதாவது பணவீக்கத்தை எதிர்நோக்கி ஓடுறதுனாலையும் இன்ஃபிளேஷன் ரேட் வந்து அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பணத்தை மதிப்பை இழக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா பேங்க் அக்கௌண்ட் உண்டியல் மாதிரி, நீங்க ₹5 போட்டு 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அதே ₹5 தான் இருக்கும். ஆனா அந்த ₹5 வச்சு இப்போ இருக்க ₹5 மஞ்சள் வாங்க முடியாது, ஏன்னா ₹10 இருக்கும், இல்ல சைஸ் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கும். ஸோ பணம் காலப்போக்கில் ரொம்பவே வந்து பிரைஸ் மட்டமாயிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்ஃபிளேஷன் பீட் பண்றதுக்கான ஒரே வழி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவோட இன்ஃபிளேஷன் ரேட் 3-4% வச்சுக்கோங்க. கோல்டு வந்து ஈஸியா 8% வந்து ரிட்டர்ன் கொடுத்துரும், மோரலஸ் 5-8% கொடுத்துரும். இல்ல நீங்க ஷேர் மார்க்கெட்ல கரெக்டான ஸ்டாக்கை நீங்க வாங்குனீங்க அப்படின்னா 10-15 ரிட்டர்ன் ஒண்ணுமே இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்க அப்படின்னா 10-15% வந்து ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஸோ மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயத்த வந்து வாங்க ட்ரை பண்ணுவாங்க. நாளடைவில் வந்து பணத்தை மதிப்பு இழக்க போகுது, அதனால இப்ப வாங்கி வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்ப தங்க சேர்க்க ஆரம்பிப்பாங்க, ஸ்டாக் மார்க்கெட் வந்து சேர்க்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் தன்கிட்ட இருக்க பணத்தை உள்ள இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க, செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ இவென்ச்சுவலி டிமாண்ட் வந்து அதிகமாகுது, ஸோ சப்ளை வந்து கம்மியாகும். இந்த இடத்துலயும் இந்த ஒரு ரீசன்னால இன்ஃபிளேஷன் வந்து அதிகமாகுது. இன்ஃபிளேஷன் பீட் பண்றதுக்காக எடுக்க போற ஸ்டெப்பும் இன்ஃபிளேஷன் அதிகமாக தான் செய்யும். ஸோ புத்திசாலித்தனமா இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இல்ல ப்ரோ எனக்கு இன்வெஸ்ட் பண்ணா என்ன தெரியாது, மியூச்சுவல் ஃபண்ட் என்ன தெரியாது, ஷேர் என்ன தெரியாது அப்படின்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷேர் மியூச்சுவல் ஃபண்டுன்னு. ஸோ அதுலயும் நீங்க பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்ல ப்ரோ டெடிகேட்டான வீடியோ வேணும், எஃப்டினா என்னன்னு தெரியணும், ஆர் என்னன்னு தெரியணும், ஷேர் மார்க்கெட் என்ன தெரியும், மியூச்சுவல் ஃபண்ட் தெரியணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா
கீழே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் டைப் பண்ணுங்க, நான் போட ட்ரை பண்றேன். சரிங்களா? ஸோ இந்த வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நான் 5 வகையான இன்ஃப்ளேஷனை பற்றி பேசியிருந்தேன். ஸோ இதெல்லாம் நம்ம பயங்கரமாக வந்து ஸ்டக் ஆயிருக்கும். ஸோ இது கண்டிப்பாக உங்கள் என்லைன்மெண்ட் வீடியோவாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போறீங்க, ஒரு பொருள் வாங்குறீங்க, சைஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா விலைவாசி அதிகமாக இருக்கு அப்படின்னா இந்த 5 ரீசன்குள்ள தான் ஏதோ ரீசனில் மாட்டிக்கிட்டு அது வந்து பிரைஸ் அதிகமாக இருக்கு, இல்லை சைஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினான்ஸ் பற்றி நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், இல்லை கொஞ்சம் வெல்த் கிரியேஷன் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் உறுப்புன்னு ஆசைப்படுங்க அப்படின்னா இந்த சேனல் கொஞ்சம் உருப்புற சேனலாக இருக்கும். ஸோ நீங்கள் உறுப்புன்னு ஆசைப்படுங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்டு கொஞ்சம் உறுப்புன்னு ஆசைப்படுங்க அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until goodbye.